என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு பவுல் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலை சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். பச்சை வேர்க்கடலையாக தான் சேர்க்கணும். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியான மாவாக தான் நமக்கு வேணும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசைஞ்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படி தான் இருக்கணும் நமக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொன்றா உதுத்து விடுங்க. நிறைய கையில் எடுக்காதீங்க. நிறைய கையில் எடுத்திங்கன்னா உதுத்த முடியாது. ஒரு 1-2 ஒட்டிகிட்டு வரும். கொஞ்சமாக எடுத்திங்கன்னா தான் இப்படி உதுக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றா உதுத்து விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி இருந்தால் தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம வேர்க்கடலையோட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா வேர்க்கடலை தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.